அவர் அல்லாஹ் மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்ற என்று யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறாரோ, தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ, அல்லாஹ் அவரை நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து விலக்குவார். 3 சட்டம் இருக்குது. 1, பிறர் மானத்தை பற்றி பேசக்கூடாது. முதல்ல பிறருடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது. அவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்லதா பேசணும். ஏன் உனக்கு தெரிஞ்சு 1000 கெடுதல் இருக்குன்னா அவருக்கு நீ உனக்கு தெரியாமல் 1000 நன்மை அவர்கிட்ட இருக்கு, உனக்கு தெரியாது. அவருக்கு தாடி இருக்காது, ஆனா அவர் தஹஜ்ஜுத் தொழுவார், உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நிக்காப் போட்டுருக்க மாட்டா, ஆனா எந்த ஒரு ஆண்டையும் பேசாம பேஸ்புக்ல இருப்பா, அது உனக்கு தெரியாது. நிக்காப் போட்டிருக்க பெண் பல பேர் அதை செய்யலாம். தாடி வச்சிருக்க பல பேருக்கு தஹஜ்ஜுத் இல்ல. உனக்கு இல்லாத நன்மை அவரிடத்தில் இருக்கும், நீ அதை பத்தி நினைக்காத. முதல்ல பேசக்கூடாது பிறருடைய மானத்தை பற்றி. 2வது, இந்த ஹதீஸில் இருந்து பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது. 3வது சட்டம், ரத்த திருப்பிடணும். வேணாம், ஸ்டாப் பண்ணி, இதுக்கு மேல இதை பத்தி பேசாத. இன்று இந்த 3 தன்மையை யார் செயல்பட்டு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாப்பான். தொழுகை மட்டும் இல்ல, அதனால தொழுகையில ஈடுபாடு எல்லாம் இருங்கிற காரணம் அல்ல இது. இதுல மட்டும் முக்கியத்துவம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் நினைக்கக்கூடிய எம்மோடு இருக்கக்கூடிய இந்த குணங்கள், இதுல மாற்றம் வேணும். அவர்தான் முஃமின் முஹ்சின், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும்.